ஃபைனலா பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்கிங் நியூஸ் வந்துருச்சு. ஸோ என்ன பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செபிய பத்தி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ செபிய பத்தி கேள்விப்படலைன்னா, சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து தளபதி எல்லாம். ஸோ இவரோட சீஃப் சேர்மன் அந்த செபியோட சீஃப் சேர்மன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் பேர் வந்து துஹின் காந்த் பாண்டே. இப்போ வந்து இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொபோசல் விட்டுருக்காரு. ஸோ அந்த ப்ரொபோசல்னால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிஎஸ்சி, அப்புறம் ஏஞ்சல் 1, அப்புறம் எம்சிஎக்ஸ், ஸோ அப்புறம் கேப்பிட்டல் மார்க்கெட், நிஃப்டி கேப்பிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப கீழ விழுந்துச்சு. ஸோ நிஃப்டி கேப்பிட்டல் மார்க்கெட்ல என்னென்ன ஸ்டாக் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையான ஸ்டாக் இருக்கும். இன்வெஸ்டிங் ரிலேட்டட் ஸ்டாக் இருக்கும். அப்புறம் ட்ரேடிங் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ இன்வெஸ்டிங் ரிலேட்டட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இந்த மாரி இருக்கும். ட்ரேடிங் ரிலேட்டட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரோக்கர் இருப்பாங்க. ஸோ புரோக்கர் அதான் வந்து ஏஞ்சல் 1 அப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச். ஸோ எக்ஸ்சேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கீழ விழுந்தாங்க. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொபோசல் எதனால என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன பத்தி தான் வந்து ப்ரொபோசல் வந்திருக்கு. ஸோ இப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல வீக்லி எக்ஸ்பைரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ண போறாங்க. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி எத கட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச்னா யாரு? நம்ம என்எஸ்சி, பிஎஸ்சி அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபோஸ் டூ செபி. செபி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தோம்ல. ஸோ அவங்கட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்என்ஓ கான்ட்ராக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ் பண்ணணும். எங்க மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி பேசிஸ்ல வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வீக்லி எக்ஸ்பைரிய வந்து ஃபுல்லா கட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து சொல்லியிருக்காங்க செபிட்ட. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து இத வந்து ப்ரொபோசலா வந்து விட்டுருக்காரு. ஸோ இப்பயே வந்து எல்லாமே ஆயிருமா அப்படின்னு கேட்டா, இப்பயே ஆகாது. கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த ஒரே ஒரு நியூஸால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி அப்புறம் ஏஞ்சல் 1 இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இது 2மே இல்ல அந்த நிஃப்டி கேப்பிட்டல் மார்க்கெட் ட்ரேடிங் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எல்லாமே கீழ விழுந்திருக்கு. ஸோ 7.5% வந்து 2மே வந்து இன்னைக்கு கீழ விழுந்திருக்கு. ஸோ ஒரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ட்ரேடிங்ல ஸ்டாக் ஒரு சில தனியா வந்து ஸ்டாக் இருக்கும். அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலா வந்து மந்த்லி எக்ஸ்பைரி வந்து அவங்களே போட்டிருப்பாங்க. பட் இண்டெக்ஸ்ல இந்த நார்மலா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்குன்னா, அந்த வீக்லி எக்ஸ்பைரிய வந்து பேன் பண்ண போறாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரீசன் தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸால தான். ரீட்டெயில் ட்ரேடர்ஸால தான் இப்ப வந்து அந்த வீக்லி எக்ஸ்பைரிய வந்து பேன் பண்ண போறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் ட்ரேடர்ஸ். ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான். நார்மல் நம்ம மக்கள் தான். நம்ம தான் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க இந்த ரீசென்ட்டா வந்து ஒரு டேட்டா வந்திருக்கு. ரீசென்ட்டா டேட்டா இல்ல. முன்னாடியே வந்திருக்கு. மார்ச் 2024 எஃப்ஒய் ஃபைனான்ஷியல் இயர் 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து மொத்தம் 74,812 கோடி வந்து அவங்க வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வருஷத்துல மார்ச் 2024 எண்டிங்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 91% ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் லாஸ் ஒரு ஆள் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 86,728. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். நீங்க உடனே நான் ரூ. 1000 தானே லாஸ் பண்ணேன். நான் ரூ. 2000 தானே லாஸ் பண்ணேன். நான் ரூ. 5000 தானே லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, "யோவ் நான் ரூ. 10,000 வந்து ஜெயிச்சேன்யா" அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பட் நீங்க ரூ. 10,000 ஜெயிச்சிருப்பீங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் நீங்க அந்த ஃபைனல் எண்டிங்ல இயர் எண்டிங்ல உங்க ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க எஃப்என்ஓ ரிப்போர்ட் அந்த ஃபைனல் இயர் எண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, எப்பயுமே மேக்ஸிமம் எல்லா 91% வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கும். அதே மாரி ஃபைனான்ஷியல் இயர் 2025ல மார்ச் 2025 எண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1,00,000 கோடி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. போன இயர் அந்த 2024 ஃபைனான்ஷியல் இருக்கிறதோட பார்த்தீங்கன்னா 41% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே தான் 91% வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. புதுசா வந்து ஆள் வந்துகிட்டே இருக்காங்க. லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டோட்டல் ஒரு ஆள் வந்து எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அதே தான் நான் உடனே உடனே நான் ரூ. 10,000 தான் லாஸ் பண்ணேன். ரூ. 5,000 தான் லாஸ் பண்ணேன். நான் ரூ. 100 தான் லாஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். ஒவ்வொரு ஆளும் எவ்வளோ வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனு. அந்த ஒரு ஆளு 91% இதில எத்தனை பேர் இருப்பாங்களோ, அவங்க அந்த ஆவரேஜ் 1,00,000 கோடிய வந்து டிவைட் பண்ணோம்னா, ரூ. 1,00,000 வந்து ஒரு ஆள் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து செபியோட ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். அனந்த் நாராயண். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சல்ட் குடுத்துருக்காரு. என்ன கன்சல்ட் குடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிவேட்டிவ விட. டெரிவேட்டிவ விடுங்க. நீங்க வந்து கேஷ் மார்க்கெட்ல டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கேஷ் மார்க்கெட்ல டீல் பண்றதுன்னா, அதான் ஸ்டாக்க வாங்குங்க. அப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தா வைங்க. ப்ராஃபிட் இல்லையா? லாஸ்ல இருக்கா? லாஸ்ல இருந்தா உங்களுக்கு என்ன? அது என்ன அப்புறமேல் ப்ராஃபிட்ல வரதான் போகுது. அப்புறமேல் வைங்க அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. அதுல நீங்க ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. டெரிவேட்டிவ்ல வேணாம் அப்படிங்கிறாரு. இத எல்லாத்தையும் விடுங்க. நீங்க ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச், புரோக்கரேஜ் இவங்க 2 பேர் இருக்காங்க. இதுல ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ இல்லையோ, லாஸ் பண்றீங்களோ இல்லையோ, நீங்க ப்ராஃபிட் பண்ணாலும், லாஸ் பண்ணாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட புரோக்கரேஜும், அப்புறம் எக்ஸ்சேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஃபீஸ் சார்ஜ் எடுத்துக்கிறனால அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. பட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோத்துக்கிட்டே தான் போறீங்க. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில கம்மிங் சூன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேன் ஆகப்போகுது. எப்போ வந்து பேன் ஆகும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தான். எப்போ அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு சில ப்ராசஸ்லாம் நடக்கும். அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லென்த்தியா நடக்கும். அந்த ப்ராசஸ் லென்த்தியா நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா வீக்லி எக்ஸ்பைரி வந்து பேன் ஆகப்போகுது அப்படிங்கிறது செபியோட சீஃப்
சீஃபே வந்து சொல்ட்டாரு. ஸோ உடனே நீங்க வந்து இல்ல அதெல்லாம் ஆகாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஸோ இங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷமா 4, 5 வருஷமா வந்து இந்த மாரி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு காரணம் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. பட் இந்த தடவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. பிளஸ் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஓகே. வீக்லி எக்ஸ்பைரி வந்து பேன் ஆகப்போகுது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ மொத்தமா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனவே வந்து பேன் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு ஒரு விஷயம் உங்க மண்டையில வரும். பட் அது வந்து எப்பயுமே வந்து ஆகாது. எப்பயுமே வந்து பேன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்ஜிங் பர்ப்பஸ்க்காண்டி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்களே தவிர ட்ரேடிங் பண்றதுக்காண்டி இல்ல. இப்ப ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்ஜிங் பர்ப்பஸ்க்காண்டி மட்டும் தான் இருக்குமே தவிர ட்ரேடிங் பண்றதுக்கு இருக்காது. பட் ட்ரேடிங் பண்றதுக்குன்னா மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும். மந்த்லி எக்ஸ்பைரியில வந்து ட்ரேட் பண்றவங்க பண்ணுவாங்க. ஸோ, ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்னு உங்க மனசுல ஒண்ணு வரும். ஸோ, வீக்லி எக்ஸ்பைரிய வந்து பேன் பண்ண மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு மனசுல வரும். ஸோ, உங்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு புரோக்கருக்கும் அவங்களுக்கு அதே இதுதான் இருக்கும். ஸோ, ஏன்னா புரோக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து ரெவென்யூ. அவங்களுக்கு அதெல்லாம் வந்து சோறு வருது. ஸோ, அந்த சோற வந்து அவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழிக்க விட மாட்டாங்க. ஸோ, செபி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி ரூல வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. பட் புரோக்கர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பைரி ரூல்ஸ வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன சொல்லுங்க, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியானா ஸோ எக்ஸாம்பிளா வந்து சொல்லணும்னா, இப்ப 2 டூ 3 இயர்ஸ் வந்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்துட்டாங்கன்னா, அப்புறமேல் கூட அவங்களுக்கு எஃப்என்ஓ வந்து ஆன் பண்ணுங்க. அவங்களுக்கு அந்த எஃப்என்ஓ செக்மெண்ட்ட வந்து ஆன் பண்ற மாரி செட்டிங்ஸ் வைங்க அப்படிங்கிற மாரி புரோக்கர்ஸ்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா, பேன் பண்ணாதீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி வந்து பேன் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.